தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்களே இருக்கு. இதுல யார் வெற்றி பெறுவார்கள்னு களத்தில் அறிய அதிமுக, திமுக மட்டும் இல்லாம தாவேகா இவங்க எல்லா கட்சிகளும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இதனால அக்கட்சிக்குள்ளே கருத்து கணிப்புகள் நடத்தியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த சர்வேல யாருக்கு ஒதுக்குறாங்க என்பதை இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். வழக்கமா தேர்தல் சமயத்துல தான் கருத்து கணிப்பு நிறுவனங்கள், யூக வகுப்பு நிறுவனங்களுக்கு பெரும்பகுதி வேலைகள் இருக்கும். இந்த முறை எல்லாமே மாறி இருக்கு. பல மாதங்களுக்கு முன்பே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை வியூக வகுப்பு நிறுவனங்கள் மூலமா தொடங்கி இருக்காங்க தமிழக கட்சிகள். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கருத்து கணிப்புகள் எடுப்பது, மக்களின் பல்ஸை ரிப்போர்ட்டாக பெறுவது, அதற்கேற்ப வியூகங்களை மாற்றுவது என்று அரசியல் கட்சிகள் மும்முரமாகி இருக்காங்க. இப்படி திமுக, அதிமுக, தாவேக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் எடுத்த சர்வேக்கள்ல என்னென்ன முடிவுகள் கிடைத்திருக்கு, எந்த கட்சி எங்கே முடிந்திருக்கிறது, எங்கே பின்தங்குகிறது என்பதுதான் இன்றைய தமிழக அரசியல்ல சூடான விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. மக்களின் பல்ஸை அறிந்து கொள்ள சர்வே டீம்களை தொடக்கத்திலிருந்து களம் இறக்கி வருவது திமுக தான். ஆட்சி அமைந்ததிலிருந்தே முதல்வரின் மாப்பிள்ளை சபரிசன் வழிநடத்தும் பெண் நிறுவனம் தான் சர்வேக்களை எடுத்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள், மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கஸ்டடி கொலை, நெல்லை கவின் ஆணவ கொலை என்று தமிழகத்தை உலுக்கிய பல்வேறு விவகாரங்கள்ல மக்களின் பல்ஸை அறிந்து மேலிடத்திற்கு ரிப்போர்ட் அனுப்பியது பெண் நிறுவனம். இந்த சூழ்நிலையில தான் ஜோஸ் டைம் மற்றும் ஐபேக் நிறுவனங்களையும் தங்களுக்கு ஆலோசனை அளிக்க சேர்த்து கொண்டது திமுக. இந்த 3 நிறுவனங்களும் கடந்த 8 மாதங்கள்ல 3 கட்டங்களா சர்வேகளை எடுத்திருக்காங்க. அதுல கூடுதல் பலத்துக்காகவே ஷோ டைம், ஐபேக் நிறுவனங்களை திமுக அமர்த்தியிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிடம் அவர்கள் போய்விடக் கூடாது என்ற திட்டமும் அதுல ஒளிஞ்சிருக்கு. தமிழக மார்க்கெட்ல இருக்கும் பெரும்பாலான வியூக வகுப்பு நிறுவனங்களுடன் பெண் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த நிலையில வேறு வழியில்லாம தான் ஆந்திராவை சேர்ந்த பிரம்மான்யா வியூக வகுப்பு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டது அதிமுக. கடந்த ஆண்டு ஜூன்ல பென் நிறுவனமும் ஷேக் டைம், ஐபேக் நிறுவனங்களும் தமிழகம் முழுக்க எடுத்த சர்வேக்கள்ல தேர்தல் களம் எப்படி இருந்தாலும் 45 தொகுதிகள்ல திமுக வேட்பாளர்களின் வெற்றி உறுதின்னு ரிசல்ட் அளிச்சிருக்காங்க. அதோடு இன்னும் இறங்கி வேலை பார்த்தால் மேலும் 50 தொகுதிகள்ல வெற்றி கனியை பார்க்கலாம். அதே சமயம் யார வேட்பாளராக நிறுத்தினாலும் 50 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பில்லை. அவையெல்லாம் திமுகவுக்கு ரெட் தொகுதிகள் என்று ரிப்போர்ட் அளிக்க அதிர்ந்து போயிருக்கு அறிவாலயம். மீதம் இருக்கும் 89 தொகுதிகள்ல வேட்பாளர் தேர்வுல கவனமா இருந்து உட்கட்சி பஞ்சாயத்துகளை சரி செய்து கடினமாக முயற்சி செய்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் அளித்த இந்த நிறுவனங்கள் சொல்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 133 தொகுதிகள்ல வென்ற திமுகவிற்கு 45 தொகுதிகள் மட்டுமே வெற்றி உறுதின்னு ரிசல்ட் கிடைக்கவே அதை உளவுத்துறையிடம் கொடுத்து கிராஸ் செக் செய்தது ஆட்சி மேலிடம். உளவுத்துறையும் சர்வே ரிசல்ட்டை உறுதிப்படுத்தவே அறிவாலயத்தின் தேர்தல் வியூகங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 120 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு 32 மட்டும் இல்லாம 39% வாக்குகளும் இருக்கு. தேர்தல் நேர வாக்குறுதிகள், பிரச்சாரங்கள்ல கவனம் செலுத்தினா திமுக ஆட்சியை பிடித்து விடலாம். அதே சமயம் சுமார் 40 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகாவுக்கு 30 மட்டும் இல்லாம 38 விழுக்காடு வாக்குகளும் இருக்கு. பெரும்பாலான தொகுதிகளில் குறைந்தது 12% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய விஜய் கட்சி என்று அதிர்ச்சி அளித்தது அந்த ரிப்போர்ட் தான். அதிமுக கூட்டணியில சுமார் 27% வாக்குகள் இருப்பதாகவும் கூறியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட சர்வேலையும் தாவேகாவுக்கு செல்வாக்கு குறையவில்லை என்பதே ரிசல்ட்டாக கிடைத்திருக்கு. பென், ஷோ டைம் மற்றும் ஐபேக் ஆகிய 3 நிறுவனங்களையும் தாண்டி மாநில உளவுத்துறையையும் சர்வேக்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறது ஆட்சி மேலிடம். இவர்களை எல்லாம் தாண்டி அண்டை மாநிலத்திலிருந்து தனக்கென ஒரு தனி டீமை வரவழைத்து சர்வே எடுக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதுல ஒரு நிம்மதி என்னன்னா, தாவேகாவிற்கு செல்லும் வாக்குகள்ல பெரும்பகுதி வாக்குகள் அதிமுகவிடம் இருந்துதான் செல்கின்றன்னு கிடைத்திருக்கும் ரிசல்ட் தான் சொல்லுது. பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் அளிக்கக்கூடிய நிலையில மாநில இடைக்கால் பட்ஜெட் சமர்ப்பிக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார் முதல்வர்.
அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இடையில மற்றொரு சர்வே பூதாவரியாக எடுக்கப்பட்டிருக்கு. அதையொட்டிதான் திமுகவின் தேர்தல் வியூகங்களும் அமைக்கப்படவும் இருக்கு. திமுக 3 சர்வேக்களை எடுத்து முடித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுகவின் தேர்தல் பணிக்காக ஒப்பந்தமாக இருக்கும் பிரியமான நிறுவனமும் சர்வேக்களை எடுத்திருக்கு. சட்டமன்ற தொகுதி வாரியாக தமிழகத்துல நிலவக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை மையமிட்டு தான் அவ்வப்போது சர்வே எடுக்கக்கூடிய அந்த நிறுவனமும் மாத வாரியாக ரிப்போர்ட்டுகளை அளிச்சிட்டு இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தான் பிரம்மாண்ய நிறுவனத்தின் சர்வே பணிகளை மேற்பார்வையும் செஞ்சிட்டு இருக்காரு. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் பேசியிருக்கோம். விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக இந்த நிறுவனத்தின் மூலம் அதிமுகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்வே முடிவுகள்லையும் மக்களின் உணர்வுகள் பிரதிபலிக்குது. 234 தொகுதிகள்ல சர்வே எடுக்கப்பட்டதுல அதிமுக கூட்டணிக்கு 38%, திமுக கூட்டணிக்கு 35% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு 17.5% பேர் மட்டுமே ஆதரவு அளிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளை தனித்தே பெறும் சூழல்ல இருந்துட்டு தான் இருக்கு. அதிமுகவிற்கு கிடைத்த ரிசல்ட்டின் படி பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் இடையிலான வித்தியாசம் வெறும் 3% தான் சொல்லப்படுது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக கூட்டணியில இருப்பதால தான் அதிமுகவிடம் ஓரளவுக்கு நெருங்கி வரும் திமுக. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தாவேகாவுடன் சென்று விட்டாலும் கூட அதிமுகவின் வாக்குகளும் எந்த தோராயமும் ஏற்படுவதில்லை. திமுகவிற்கு தான் பலத்த சேதாரம். திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை அரசு ஊழியர்களிடமும் பொதுமக்களிடமும் அதிகரித்து வருவது அதிமுகவிற்கு சாதகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். திமுகவிற்கு எதிரான மனநிலையை அறுவடை செய்யும் கட்டமைப்பு தாவேகாவுல இல்ல. இந்த நம்பிக்கையில்தான் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிரிமான்யாவின் ஆலோசனையின்படி பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை, ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அதிரடியா அறிவித்தும் இருக்கிறார். 2 பேரும் திராவிட கழகங்களுக்கு போட்டியா தாவேகாவும் சர்வேக்களை எடுத்துட்டு தான் இருக்கு. அந்த கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு சொந்தமான வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் சார்பில் தமிழகத்தை சென்னை மண்டலம், வடக்கு, மேற்கு, டெல்டா, தெற்கு என்று 5 மண்டலங்களாக பிரித்து சர்வே எடுத்திருக்காங்க. இந்த மண்டல வாரியாக எடுக்கப்பட்ட அந்த சர்வேல டெல்டா மண்டலத்தில் தான் விஜய் கட்சிக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்லை. சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய வடமண்டலத்திலும் கணிசமான வாக்குகள் உருவாகி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா பட்டியலின சமூகத்தினரும் மத மற்றும் மொழி வழி சிறுபான்மையினரும் கணிசமாகவே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தென் மண்டலத்துல விருதுநகர், தேனி, தென்காசி உள்ளிட்ட சில பாக்கெட்டுகளில் கட்சிக்கு சறுக்கல் தென்பட்டாலும் கடலோர கிராமங்களிலும் சிறுபான்மையினர் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கட்சிக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைத்திருக்குன்னே சொல்லலாம். 35 வயதுக்கு கீழே உள்ள வாக்காளர்கள்ல சுமார் 70% பேர் தாவேகாவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் 45 வயதிற்கு மேல் உள்ளவர்கள்ல வெறும் 10% பேர் தான் தாவேகாவை ஆதரிக்கிறார்கள் என்பதையும் சர்வே முடிவுகள் தெரிவிக்குது. 234 சட்டமன்ற தொகுதிகளில் எடுக்கப்பட்ட சர்வேல தாவேகாவிற்கு 34 விழுக்காடுகளும், திமுகவிற்கு 31 விழுக்காடுகளும், அதிமுகவிற்கு 27.5 விழுக்காடும் கிடைச்சிருக்கு. நாம் தமிழருக்கு 6.5 விழுக்காடு வாக்குகள் இருப்பதாக எங்கள் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வதாகவும் சொல்றாங்க. தமிழகத்துல 2.29 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. அதாவது 2.29 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. அதுல 1.5 கோடி குடும்பங்கள்ல குடும்பத்திற்கு தலா ஒரு வாக்கு தாவேகாவிற்கு இருப்பதை விஜய் மேற்கொண்ட மற்றொரு ஆய்வுல கண்டறிஞ்சிருக்கோம். தாவேகா தனித்தே களம் இறங்கினால சுமார் 120 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குதான். மற்ற பெரிய கட்சிகளைப் போலவே பாஜக, காங்கிரஸ் கட்சிகளும் சர்வேக்களை எடுத்துட்டு தான் இருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவிற்கு பணியாற்றிய வாராகி என்ற நிறுவனம் தான் வரும் தேர்தலில் பாஜகவிற்கான தேர்தல் வியூகங்கள், கருத்து கணிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்குதான். அவர்கள் அளித்த சர்வேயின் முடிவுல தான் தற்போது தாவேகாவிற்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. பாஜகவுக்காக
பாஜகவிற்காக வாராகி நிறுவனம் எடுத்த சர்வேல தற்போது இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 32.5 விழுக்காடு வாக்குகளும், திமுக கூட்டணி 28.5 விழுக்காடு வாக்குகளும் பெறும்னு சொல்லி இருந்துச்சு. கூடவே தமிழக வெற்றி கழகத்திற்கு 23.5 விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும்னு ரிப்போர்ட் அளிச்சிருக்கு. ராமதாஸ், தேமுதிக, நாம் தமிழர் கட்சிகளுக்கென உள்ள வாக்குகளையும் தனித்தனியே கொடுத்திருந்தது வாராகி நிறுவனம். அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியானதாலும் ரிக்ஸ் எடுக்க டெல்லி மேலிடம் விரும்பல. அதனால தான் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் குடைச்சல், சிபிஐ விசாரணை என்று நெருக்கடிகள் கொடுத்தது. தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றது டெல்லி. இப்போது அது கதைக்காகல. சில மாதங்களுக்கு முன்னர் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் குழு ஒன்று தமிழகத்திற்கு வந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அந்த குழு காங்கிரஸ் கட்சிக்கென குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்குன்னு 112 சட்டமன்ற தொகுதிகளையும் தேர்வு செஞ்சு அந்த தொகுதிகளில் ஆய்வு செஞ்சுட்டு திரும்பியிருக்கு. அதன் அடிப்படையில தான் விஜய் பக்கம் காங்கிரஸ் காற்று அடிக்குதான். டெல்லி குழு எடுத்த சர்வேல 50 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகாவுக்கு 30 விழுக்காடு அளவுக்கு வாக்குகள் இருப்பதா ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த தொகுதிகளில் திமுகவுக்கு வெறும் 25 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே இருப்பது அதிர்ச்சியையும் கிளப்பியிருக்கு. இந்த முடிவுகளுக்கு பிறகே காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்காங்க. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கு 80 தொகுதிகளில் செல்வாக்கு இருப்பதாக வந்திருக்கக்கூடிய முடிவுகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கும் போது அவரிடமே கொடுத்திருக்குதான். இந்த சர்வே முடிவுகளை வைத்தே யாருடன் கூட்டணிக்கு சென்றாலும் அவர்களிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்கும் திட்டத்தில் இருக்கிறதாம் காங்கிரஸ். இந்த முறை எந்த கட்சியின் கருத்து கணிப்பை எடுத்தாலும் ஒரு தரப்புக்கு மற்றொரு தரப்புக்கும் இடையிலான வித்தியாசம் வெறும் 5% தான் இருக்கு. இதனால சர்வே எடுக்கும் நிறுவனங்களே யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் புரியாம தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. உண்மையில தமிழகம் இந்த சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கான மாய எண்ணான 118 கிடைக்க போவதில்லை. வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஆட்சி அமைப்பதற்கான குதிரை பேரம் நடக்க போகுது. அதன் பிறகே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தெரிய வரும் என்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள்.